தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தொடர்பான வழக்குகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் அதிகரிப்பது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வருகின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கள்ளச்சாராயம், கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டு ஜூன் முதல் டிசம்பர் வரை கள்ளச்சாராயம் தொடர்பாக 96,916 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 96,737 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 6,08,793 லிட்டர் சாராய ஊழல்களும் 1,81,597 லிட்டர்கள் கள்ளச்சாராயமும் 2,48,991 லிட்டர் புதுச்சேரி சாராயமும் 314 லிட்டர் ஆந்திர சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டவர்களில் 149 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு சாராயம் விற்பனை தொடர்பாக 1,40,649 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 1,39,697 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சாராய ஊழல் 8,89,995 லிட்டர்களும், கள்ளச்சாராயம் 1,60,034 லிட்டர்களும், புதுச்சேரி சாராயம் 3,56,570 லிட்டர்களும், ஆந்திர சாராயம் 1,415 லிட்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 162 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல 2023ஆம் ஆண்டில் 1,51,654 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1,50,970 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சாராய ஊழல்கள் 9,59,770 லிட்டர்களும், கள்ளச்சாராயம் 1,87,665 லிட்டர்களும், புதுச்சேரி சாராயம் 3,66,475 லிட்டர்களும், ஆந்திர சாராயம் 478 லிட்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 159 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு மே மாதம் வரை 74,491 வழக்கு பதிவு செய்யப்பட்டு 73,680 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாராய ஊழல் 4,21,047 லிட்டரும், கள்ளச்சாராயம் 44,663 லிட்டரும், புதுச்சேரி சாராயம் 1,03,227 லிட்டரும், ஆந்திர சாராயம் 204 லிட்டரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 95 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் தொடர்பான வழக்குகள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவது காவல்துறையின் புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.